திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் கோரிக்கையை ஏற்று சென்னை கொளத்தூர் தொகுதியில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டன. அதன்படி குறிப்பிட்ட 14 வாக்குச்சாவடிகளில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திமுக முகவர்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்னிலையில் சரிபார்க்கப்பட்டன. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த திமுக சட்டத்துறை செயலர் என்.ஆர். இளங்கோ, கொளத்தூர் தொகுதியில் 14 வாக்குச்சாவடிகளில் சந்தேகங்கள் இருந்ததால் தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்ததாகவும் அதன் அடிப்படையில் தற்போது ஆய்வு நடந்ததாகவும் தெரிவித்தார். தேர்தலுக்கு பிறகு 7 நாட்களுக்குள்ள மனு செய்தால் அது மெஷின் சரியா ஒர்க் பண்ணுதா இல்லையானதை பார்க்கறதுக்கு ஒரு புதிய வாய்ப்பை ஏற்படுத்திருக்காங்க. அதன் பேரில் தான் இன்னைக்கு நாங்கள் கொடுத்த மனுவின் பேரில் இன்னைக்கு அந்த ப்ராசஸர் சரியா ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். 14 வாக்குச்சாவடிகள் கேள்வி அது இன்னையிலிருந்து தோணும். இல்லை, அது வெல் என்ஜினியர் வந்திருக்காங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண பிறகுதான் நம்ம ஃபர்தரா எப்படி வாக்குப்பதிவு இயந்திரத்தின் நம்பகத்தன்மையை பரிசோதிக்கவே ஆய்வு நடைபெற்றதாக சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் ஆணையத்தின் ஆணைக்கிணங்க வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு வருவதாகவும் கொளத்தூர் தொகுதியை தொடர்ந்து பிற மாவட்டங்களிலும் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றார். தேர்தல் ஆணையத்தின் ஆணைக்கிணங்க இன்று தினம் கொளத்தூர் தொகுதியில் 14 பூத்தில் உட்பட்ட பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், விவிபேட்டோட சரிபார்க்கும் பணி. இதுக்கு இவிஎம் செக்கிங் அண்ட் வெரிஃபிகேஷன், CNV என்று சொல்லுவோம். இந்த ப்ராசஸுக்கு இது சென்னையில் கொளத்தூர் தொகுதியில் நடக்குது. பிற மாவட்டங்களிலும் காஞ்சிபுரம், விருதுநகர் போன்ற மாவட்டங்களிலும் நடக்குது.